ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இந்த பழமையான இந்திய கலையின் பலன்களை பெறுவதற்கு பலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் BK ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டுருக்கு. இந்த 90 வருஷத்தில் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனால் நம்ம சொல்லித்தர யோகா ராஜயோகா அப்படின்னு சொல்கிறோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகளில் 6500க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் கிடைக்குது. அந்த மாதிரி 25 lakhs ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஓகே மேம். யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றதை பற்றி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்போல்லாம் நிறைய பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ராஜயோகாவில் தீர்வு காண முடியுமா? இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதுனால முக்கியமாக மனதிற்காக மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம தியான பயிற்சி சொல்லித்தரோம். இது எல்லாருமே, இது யுனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும்போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா கேஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படி தான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் எப்போ அமைதியாகும் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ அந்த காலத்தில் ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே 4 பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது. இது 4 பிரியுது நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது, ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டை தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தேர்டு நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம்? ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அதுதானே நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோவமாக, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து நம்ம வைப்ரேஷன் வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த 4 விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது? எல்லாமே இப்போ ஃபோன் இருக்குது.
ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜ்யோகா மெடிடேஷன். அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்குது, ரிலேஷன்ஸோட இருக்குது, சமுதாயத்தோட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயாமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போ லங்ஸு, ஹார்ட்டு, உள்ளே அது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனால் உடல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும். நிச்சயமா மேம். தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசில் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்? பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில் போய் தேடுறாங்க. அதான் சொல்கிறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில் தான் நம்ம தேடுறோம், ஆனால் நான் தொலைச்ச அமைதி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்போ எனக்குள்ளே நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள், விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார், மனிதர்களால் பிரிக்கப்பட்டிருக்க, மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே இருக்குன்னா 2 புருவங்களுக்கு மத்தியில், இங்கே இருந்து ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க. உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்கள்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டாட் இருக்குது, பக்கத்தில் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ளே மனசு இருக்குது, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ளே இருக்குது. இப்போ மனசில் வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி. கடலில் வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல் நம்மளுடைய மனக்கடலில் நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி 4 விதமான எண்ணங்கள் வருது. ஆனால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல் இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சுபாவம் இருக்குது. இப்போ மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனோடைய மனசில் 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸில் இன்னொரு வந்து ரிசர்ச் பண்ணதில் 50,000 தாட்ஸ் பர் டே வருது. எண்ணங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா, யோசிக்கிறாங்க. ஆமாம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப யோசிக்கிறது எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்ட்டை பற்றி, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறாங்க. ப்ரெசென்ட்டில் வாழ்கிறது கம்மி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட்டில் வாழ்கிற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்ஸிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட்டு, 10% ப்ரெசென்ட்டு, 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறதுக்காக. அப்போ 80% பாஸ்ட்டை நினச்சி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பாஸ்ட்டில் நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். அதில் துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாகவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர். ஒரு 2%, 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல். மீதி 77% பாஸ்டில் நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க. இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் மேம்?
அதுக்கு தான் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டாக மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது. அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒன்று பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது. உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது. அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதெல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமாக நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பார்த்துப்பாங்க. நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸ் ஏன் நான் மறந்துட்டோம். நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம்ல. அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்போ நற்குணங்கள் எப்போ வெளியே வரும், செக் யுவர் தாட்ஸ். நம்மளோட எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளாக மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும். இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலாக மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் சோதனை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கேரக்டராக மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டராக மாறுது. அப்போ அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாகவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்கே போச்சு. என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும் 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர், செகண்டு வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ். இந்த 7 கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் 2-3 ஜென்ரேஷனாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில். மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்? இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம வந்து பேசிக்லேயே நம்ம வந்து தாட் லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னையே நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப பாசிட்டிவாக நினச்சி கவலைப்படுறோம், மனசு பாரமாகுது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை நாளை கேட்கலாம்.